தேதி தமிழக சட்டசபை வருடத்தின் முதல் கூட்டம் ஆளுநரின் உரையோடு ஆரம்பிப்பது மரபு. ஆளுநர் உரையினாலே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து குறிப்பாக இப்பொழுதைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவரோட மோதல் போக்கில் தான் இருக்கிறாங்க. இவங்க சட்டசபை ஜெயிச்சு வந்தாச்சு, மக்கள் எங்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஆட்சி பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம்னு இவங்க செய்ய முடியாதுங்கிறத இவர்கள் உணரவில்லை. இவர்கள் செயல்பாடு மக்கள் சேவை என்பது, இவங்க மக்கள் சேவை பண்ணுறத நம்ம தான் பார்க்குறோமே என்ன லட்சணத்தில் பண்ணுறாங்கன்னு. ஆட்சிக்கு வந்தவர்கள் நாங்கள் எதை வேண்டாலும் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்க முடியாது என்பது அவர்கள் மனதில் இருக்க வேண்டும். அது இல்லை. பிரச்சனை என்னென்னா, பொய்யான தகவல், முரண்பட்ட தகவல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து கவர்னரை படிக்க சொல்கிறாங்கன்னா, அவர் அரசாங்கத்துடைய பாலிசியை தான் கவர்னர் வாசிக்கிறார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது பொய் பித்தலாட்டம் இருக்குங்கிறத அவர் இதெல்லாம் மாற்றிடலாம்னு கேட்டால் முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி போன வருஷம் நடந்தது. இந்த ஆண்டு அதை விட ஒரு வித்தியாசமான ஃபண்டமெண்டல் டியூட்டிலே இது, அதாவது அடிப்படை கடமை, அங்கேயே பிரச்சனை இருக்க மாதிரி இப்போ கவர்னர் எடுத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேயும் கவர்னர் உரைக்கு முன்னாடியும் கவர்னர் முடிந்தவரும் தேசிய கீதம் பாடணும், தமிழ்த்தாய் எழுத்து முடித்தோடனே அதை செய்யுங்கன்னு சொன்னால் முடியாதுன்ட்டாங்க. எங்கள் மரபுப்படி நாங்கள் செய்து கொண்டிருப்பதுபடி கவர்னர் உரை முடித்த பிறகு தான் பண்ணுவோம், முதல்ல பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அரசியலமைப்பு சட்டம் சரத்து 51A அதனுடைய உட்பிரிவு 100A தேசிய கீதத்தை மதிப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமை என்று கூறுகிறது. குடிமக்கள் தேசிய கீதம் மற்றும் கொடிக்கு மரியாதை காட்ட வேண்டும் என்றும் அவற்றை அவமதிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறது. சாதாரண குடிமக்களுக்கு இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இப்போது தேசிய கீதத்துக்கும் கொடிக்கும் என்ன மாதிரி செயல்பட, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதனுடைய செயல்பாடுகளை பற்றி கைட்லைன்ஸ் கொடுக்க வேண்டியது, வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டியது வந்து மத்திய உள்துறை. அவங்க என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்கன்னா, 6வது பேராகிராஃப், கவர்னர் அல்லது லெப்டினன்ட் கவர்னர், பாண்டிச்சேரி மாதிரி ஸ்டேட்டுக்கு, அவரது மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்திற்குள் முறையான அரசு நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்ததும் அவர் அத்தகைய பணிகளிலிருந்து வெளியேறும் போதும் இந்த தேசிய கீதத்தை பாடணும் அப்படின்னு அதில் இருக்குது. சரி, அசெம்பிளி வந்து அரசு நிகழ்ச்சி இல்லையா என்ன? அசெம்பிளியில் வந்து அவர் முன்னாடி பாடணும்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் முடிஞ்ச பிறகு தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, அவர் இந்த மாதிரி அரசியல் சட்டத்துக்கு அவமரியாதை செய்கிறதை பார்த்து கொண்டு நடக்க முடியாதுன்ட்டு அவர் கிளம்பி வெளியே வந்துட்டார். இதில் நம்ம வந்து சரி, இது திடீர்னு இப்போ தான் அவர் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறாங்க. இந்த குறைகளை எடுத்து சொல்லி இது சட்டப்பூர்வமாக இப்படி செய்யுங்கன்னு சொல்லும்போது அதை முடியாது, நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னா இவருடைய புத்தியினுடைய அம்சம் அவ்வளோதான். இது மற்ற சாதாரண குடிமகன் தேசிய கீதத்தை பாடுவதற்கு இல்லை, நாங்கள் அதை பண்ண மாட்டோம், இது ஒரு நிகழ்ச்சியில் ஆரம்பமும் முடிவும் பண்ணணும்னா நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம், எங்கள் முறைப்படி நாங்கள் கடைசியில் தான் பண்ணணும்னு சொன்னால் கேஸ் போட்டு தூக்கி உள்ளே போடலாம். இது அசெம்பிளியில் நடந்தது. ஸோ அதனால் வெளியே கேஸ் போட முடியாது அப்படின்னே வச்சுக்கிடுவோம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் நிர்வாகம் நடக்கலைன்னு சொல்லி கவர்னர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிறேன். கவர்னர் ஆட்சி கொண்டு வர்றது தான் இவங்களுக்கு சரியான பாடமாக இருக்கும். இவங்க வந்து அதாவது இவர் கவர்னர் வம்பு பண்ணுறக்காக பண்ணுறாரு, அவருக்கு கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. என்ன பிதற்றலான பேச்சு! கவர்னருக்கு கருத்து சொல்கிறதுக்கே அதிகாரம் கிடையாது. அதாவது ஒரு அளவே கிடையாது. திமுக அவர்கள் 2 தேர்தல்களில் தோல்வி பெற்று கட்சி உடஞ்சிருக்க நேரம், அதிமுக மற்ற எல்லாம் உடஞ்சிருக்க நேரம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்தனர். அடுத்த தேர்தலில் மொத்தமாக அள்ள போகிறோம்னு சொல்லி மொத்தமாக வீட்டுக்கு போக போகிறாங்க, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அது வரைக்கும் அவர்கள் ஆட்சி செய்வதற்கு
தகுதி இருக்கிறதா என்றால் இவர்கள் செயல்பாட்டில் ஒன்றில் கூட அப்படி இல்லை என்பதுதான் நம் கருத்து. அதனால் ஆர்டிகிள் 356 யூஸ் பண்ணுறது சரியாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் சஸ்பெண்டட் அனிமேஷனில் வச்சுட்டு முதல்ல இவங்க இந்த மாதிரி தேசிய கீதத்துக்கு அவமரியாதை செய்கிறாங்க, அதுக்கு உரிய தண்டனை அவங்க கொடுத்தானுங்கிற மாதிரி கொண்டு வந்தாத்தான் இவர்கள் திருந்துவார்கள் என்பது நம் கருத்து. திமுக ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி கவர்னர் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு இப்போ மட்டும் என்ன சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு புது கருத்தை டிவி விவாதத்தில் வைக்கிறத பார்த்தேன். இது என்ன பைத்தியக்காரத்தனமா? நீங்கள் ஒன்று செய்யலை, இது நடைமுறைப்படி இதை செய்யணும்னு இருக்குது, இதை செய்யுங்கன்னு சொன்னால் அதில் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு தான் தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம். ஏன்னா இப்போ இதே ஒரு சாதாரண குடிமகன் ஒரு நிகழ்ச்சியில் தேசிய கீதம் ஆரம்பத்திலும் முன்னாடும் முடியும் போதும் பாட வேண்டும், கவர்னர் வந்திருக்க நேரம் இதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னால் பிடிச்சி ஜெயிலில் போடலாம். தேசிய கீதத்தை அவமானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன இவங்க நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு, சரி இவர் என்ன திடீர்னு செய்கிறாருன்னா, இவர் மணிப்பூரில் இருக்கையில் அங்கே அதை இதுபடி செய்யுங்கன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போது பல இடங்களில் இந்த குறைகள் இருக்குது. அதை எடுத்து சொல்லும்போது நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்கிறது தான் இதோட பிரச்சனை. எடுத்து சொன்னாலும் செய்ய மாட்டோம்னு அறியாமை வேறு, அறியாமையே சட்டத்தின்ல கிடையாது, அது ஒரு விஷயம் இருக்குது. அறியாமையெல்லாம் நான் தப்பு பண்ணணும்னு சொல்ல முடியாது. சரி எடுத்து சொன்ன பிறகு பண்ண மாட்டேன்னு சொல்கிறது வந்து அப்போ அவங்களுடைய இன்டென்ஷனே, உள்நோக்கமே நாங்கள் இவ்வளோ தான் இதை தான் செய்வோம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம். ஆக இவர் எடுத்து சொல்லியும் நடக்கலைங்க. அவர் வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தது சரியாங்கிறது காட்டில் அவர் அங்கேயே வார்னிங் கொடுத்துருக்கலாம், நீங்கள் வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையும் சேர்த்தே சபையில் சொல்லிருப்பாங்க. வழக்கம் போல் அப்பாவை வந்து அதாவது ஸ்பீக்கர் வந்து அதை சபைக்குள் நீக்கிற மாதிரி இதான் நடந்திருக்கும். கவர்னர் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டாம். இது அவருடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு அரசு குறிப்புகளை, அதாவது கவர்னர் உரைங்கிறத வந்து ஆஸ் அப்ரூவ்ட் பை கவர்னர், கவர்னர் எப்படி அப்ரூவ் பண்ணாரோ அதுபடி அவர் அதை படித்து விட்டு சென்றிருக்கலாம். சரி, இவர் ஏன் இப்படி செய்கிறாருன்னா, இதில் நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை பார்ப்போம். டிஎன் சேஷன் எலெக்ஷன் கமிஷனராக வர்ற வரைக்கும், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வர்ற வரைக்கும் தேர்தல் நடத்துகிற அதிகாரிக்கு அந்த பவர் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கத்தான் செய்யுது. அதை கரெக்டாக படித்து பார்த்து இது என்னுடைய அதிகாரம், அரசாங்கத்தில் தலையிட முடியாதுன்னு சொல்லி இது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக நாங்கள் செய்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி நின்று அதை கோர்ட்டுக்கும் போய் கோர்ட்டு எஸ் அது கரெக்டு தான், எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய பொறுப்பு, அரசாங்கம் அவங்க சொன்னது கேட்கணுங்கிற மாதிரி கோர்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இது எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுற. அது மாதிரி தான் கவர்னர் ரவி வந்து நீங்கள் அசம்பிளியில் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, பிரசிடெண்ட் வரும்போதும் அதாவது பார்லிமெண்ட்டில் வரும்போதும் பாடணும், பேசி முடிச்சுட்டு போகும்போது பாடம் இருக்குது. அதே மாதிரி கவர்னர் வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் இருக்குது. இப்போ அசம்பிளி நிகழ்ச்சிக்கும் அதை சேர்த்து தானே செய்யணும். அப்போது அதை செய்ய சொல்லி அவர் எடுத்து சொல்லி கேட்கவில்லை. இது என் கருத்தின்படி சட்டவிரோதமான மறுப்பு என்பது என் கருத்து. நாங்கள் எங்களுடைய நார்ம்ஸ் படி நாங்கள் இப்படி தான் வச்சுருந்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு விதிமுறைகள், மத்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்ததற்கு மாறாக அதற்கு எதிர்ப்பாக இருக்க முடியாது என்பது நம் கருத்து. இப்போது அவங்க உடனே கவர்னர் வந்து இந்த மாதிரி வெளிநடப்பு பண்ணிட்டாருன்னு நாங்கள் திமுகவில் எல்லோரும் நாடு புறம் போராட்டம் பண்ண போகிறோங்கிற மாதிரி செய்தி அது செய்கிறாங்கன்னு அறிவிக்கலை. பட் செய்திகள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையிலே அப்படி இருக்குமா? ஆனால் ஒரு மாணவி பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு சப்போர்ட்டாக அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று போராடுவதற்கு போலீஸ் அனுமதி கொடுக்கவில்லை. கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஓராண்டு நினைவு நாள், அவருடைய கட்சிக்காரர்கள் மற்ற அவரை மிகவும் மதிப்பவர்கள் வந்து அந்த அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நடக்கிறது, கோயம்பேடு ஏரியாவில். அதுக்கு அவங்க இப்போ டிராஃபிக் இடைஞ்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. இப்போ திமுக அப்படி நடத்துகிறாங்கன்னா இவங்க என்ன கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம், அது கொடுக்குறார்களா என்று பார்ப்போம். அவர்கள் திமுகவின் போராட்டத்திற்கு போலீஸார் அனுமதி கொடுப்பார்களே, ஆனால் இவருடைய பாராபட்சமும் மிக தெளிவாக இதில் வெளிப்படும் என்பது நம் கருத்து. மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.